நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மூங்கில் பிரியாணி. பிரியாணி பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். கனகாபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் அட்டோரியும் தேவும் அண்ணன் தம்பி. அவங்க 2 பேருமா சேர்ந்து மரம் வெட்டுற தொழில் பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 மைல் தூரம் நடந்து போவாங்க. கையில் ஆளுக்கு ஒவ்வொரு கோடாரி மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ மரங்கள் வெட்டினாலும் அவங்க தலையிலையே சுமந்துட்டு வர்றது தான் அவங்களுக்கு வேலையே. அதுக்கப்புறம் இவங்க சின்னதாக சொந்தமாக ஒரு படகு ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த படகை ஓட்டிகிட்டே அந்த கரைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காடு வந்துருமா, காட்டில் போய் மரங்களை வெட்டிட்டு திரும்பவும் அங்கேருந்து படகுல வந்து அதுலேயும் முக்கால்வாசி அவங்க மூங்கில் மரங்களை தான் வெட்டிட்டு வருவாங்க. அந்த மரங்கள் தான் அங்கங்கே இருக்கும். மற்ற தேக்கு மரமெல்லாம் வெட்டணும்னு அவங்களுக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் தேக்கு மரமெல்லாம் இன்னும் தொலை தூரத்துக்கு போகணும். அதுவும் காவலுக்கு ஆட்கள் போட்டிருப்பாங்க. அங்கே போய் மரத்தை வெட்டவும் முடியாது. அதனால் கிடைக்கிற மூங்கில் மரங்களாச்சும் நமக்கு கை கொடுக்குதேன்னு அந்த மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு கடையில் விற்பனை செய்வாங்க. மூங்கில் மரங்களை வச்சு வீடு கட்டலாம். அதனால் வீடு கட்டுறதுக்கு தேவையான மூங்கில் மரங்கள் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி தான் வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவுமே அவங்க போகிற வழியிலெல்லாம் பாம்பு, பூச்சி, பூரான், பல்லின்னு ஏகப்பட்ட ஜந்துக்கள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி கடல் கடந்து போகிற மாதிரி தான் இவங்களோட பயணம். இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு வர்றாங்களே, இவங்களுக்கு ஒரு நாள் ஊதியம்னு பார்த்தா 2 பேர்த்துக்குமே சேர்த்து 500 ரூபா தான் கிடைக்கும். 250 அவ்வளோதான். அண்ணன் தம்பிங்கிறதுனால 2 பேரும் ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிறாங்க. ஆனால் போகிற போக்க பார்த்தா எல்லாத்தோட விலைவாசியும் ஏறிக்கிட்டே போகுதில்ல. அப்போது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனை வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும்ன்ட்டு இன்னைக்கு கதையை பார்ப்போம், நாளைக்கு நல்லபடியாக விடியும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே ஓடிட்டுருக்குறாங்க. அன்னைக்கும் அப்படிதான். அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து மரம் வெட்டுறதுக்காக 15 மைல் தூரம் நடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சொந்தமாக படகு இருக்குல்ல, அந்த படகை ஓட்டிகிட்டே போகிறாங்க. போன உடனே அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து, நீ இந்த பக்கம் மரங்களை வெட்டு, நான் இந்த பக்கம் மரங்களை வெட்டுறேன் அப்படின்ட்டு தேவும் அட்டோரியும் ஒவ்வொரு பக்கம் மரங்களை வெட்ட தொடங்கிட்டாங்க. ஒரு வழியாக 2 பேரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வெட்டி எடுத்துட்டாங்க. சரி கிளம்புவோம், நேரமாச்சுல்ல அப்படின்ட்டு ஆளுக்கு தலையில் அந்த மூங்கில் மரங்களெல்லாம் சுமந்துக்கிட்டே நடந்து வராங்க. அதுக்கப்புறம் அவங்களோட படகுல ஏறி உட்காந்துட்டு வந்து திரும்பவும் அங்கேருந்து நடந்தே வராங்க. கடையும் வந்துருச்சு. கடையில் அந்த மூங்கில்களை கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. வீட்டுக்கு நல்லபடியாக தான் போய் சேர்ந்தாங்க. ஆனால் 2 பேருமே கல்யாணமானவங்க. தேவுக்கு 2 குழந்தைங்க, அட்டோரிக்கும் 2 குழந்தைங்க. கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் தேவோட மனைவியும் அட்டோரியோட மனைவியும் 2 பேருமே ஒன்றா சேர்ந்துப்பாங்க. இவங்க 2 பேரும் ஏன் இவ்வளோ கம்மியான சம்பாத்தியத்தை கொண்டு வராங்க? நம்மளோட குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு இதெல்லாம் சுத்தமாக பத்தவே பத்தாது. காலம் எவ்வளோ வேகமாக ஓடிட்டே இருக்குது. நவீன காலமாக இருக்குது. இப்படிப்பட்ட காலத்துலேயும் அண்ணனும் தம்பியும் போதும் போதும் இருக்கிறத வச்சே இருப்போம்னு நினச்சிட்ருக்குறாங்க. நம்ம வேணும்னா இருப்போம், ஆனால் குழந்தைங்க அப்படியே இருப்பாங்களா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாறணுமா இல்லையா? எப்போதான் இவங்க 2 பேரும் மாற போகிறாங்கன்னு தெரியல. புத்தி என்னைக்கு வரும்னு எனக்கு புரியலை அப்படின்ட்டு புலம்பி தள்ளுறாங்க. அவங்க 2 பேரும் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கூட சேர்ந்துக்கிட்டு மாற்றி மாற்றி புலம்பி தள்ளிப்பாங்க. நம்ம வேலை பார்த்துட்டு வந்த களைப்புக்கு இவங்களை ஏதாவது சொன்னோம்னா அது கடைசியில் சண்டையில் போய் முடிஞ்சிடும். அது எதுக்கு, அமைதியாக இருந்துக்கோடா நீனு அப்படின்ட்டு அண்ணனும் தம்பியும் மாற்றி மாற்றி இவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க. குழந்தைங்களும் அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கிறாங்க. தேவும் அட்டோரியும், எங்களுக்கு பசிக்குது, நாங்கள் சாப்பிட போகிறோம், சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதானே, சாப்பிட்றதுக்கு மட்டும் நேரங்காலெல்லாம் பார்க்குறதே கிடையாது. சாப்பாட்டில் மட்டும் கண்ணும் கருத்துமா குறியாக இருக்கிறீங்களே.
சரி வாங்க வைக்கிறேன், இல்லைன்னா நீங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் இருக்கிற கோபத்துக்கு சாப்பாடெல்லாம் வச்சு தர்ற மனநிலையிலேயே இல்லை. நீங்களே வேணும்னா போட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஏம்மா ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறீங்க? நாங்கள் அப்படி என்னதான் தவறு செஞ்சிட்டோம்? ரெண்டு பேரையும் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நம்மெல்லாம் கூட்டு குடும்பமாக தானே இருக்கிறோம். ஒத்துமையிலையும் ஒத்துமையாக இருக்கணும். சண்டையவே போட்டுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்காது. குழந்தைங்க பாரு, விவரம் தெரியாமல் அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்குதுங்க. அந்த குழந்தைங்கள பார்த்து நம்மளும் கற்றுக்கணும். ஏன்னா அதுங்களுக்கு எதுவும் தெரியாது. அது பாட்டுக்கு திட்டு வாங்கினாலும் 10 நிமிஷத்தில் மறந்து போய் சந்தோஷமாக விளையாடணும்னு நினைக்கும். அது மாதிரி இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் நாளைக்கு எப்படி இருக்கும், நாளன்னைக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சிட்டே இருந்தோம்னா இன்னைக்கான பொழுது எப்படி போகும்? அதனால் அன்னன்னைக்கான சந்தோஷத்தை அன்னன்னைக்கே அனுபவிச்சுக்கணும். சும்மா சும்மா மூஞ்செல்லாம் தூக்கிட்டு இருக்காதீங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து ஒத்துமையாக இருக்கிறேன்ட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து எங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் கூட சிரித்து பேச மாட்டேங்கிறீங்களே. கோபத்தில் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க நல்லா. இது மாதிரி எந்த வீட்லேயும் நடக்காதுமா. எங்களுக்கு சாப்பாடே வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பணம் வேணும் அவ்வளோதானே? நாங்கள் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு வந்து தந்தோம்னா அப்படின்னாலும் எங்களை தங்கத்தட்டிலேயே உட்கார வச்சு கவனிக்க போகிறீங்க. இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் சொல்ல போகிறீங்க. சரி, இதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம். நீங்கள் புலம்புறத நிறுத்துங்க. குழந்தைங்களுக்காச்சும் சாப்பாடை ஊட்டி தூங்க வைங்க. போங்கம்மா போங்க அப்படிங்கிறாங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டாங்க. சரி வாங்க, எதுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது சொல்லிகிட்ருக்கிறீங்க? வாங்க வாங்க வச்சு தரோம், வாங்க சாப்பிட வாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு எங்கே பசி இருக்கும்? பசி எல்லாம் போச்சு. வேண்டாம், நிம்மதியாக தூங்கவாது செய்கிறோம், நாங்கள் தூங்க போகிறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுமே அண்ணனும் தம்பியும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. ரெண்டு பேரோட மனசுலேயும் ஓடிட்டு இருந்தது, இவங்களுக்கு நாம் நிறையா பணத்தை சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்துட்டோன்னா நம்மளை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு சொகுசாக வாழணும், அதுதான். அதுக்காக நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னாலும் சம்பாத்தியம் பண்ணி பணத்தை கொண்டு வந்து இவங்கக்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ட்டே ஓடிட்டு இருந்தது. அதே இதில் ரெண்டு பேருமே எழுந்திரிச்சிட்டாங்கல்ல. சரி சரி, நாம் வேலையை பார்க்க போவோம். எழுந்திரிச்சிட்டல்ல, வாடா வாடா சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிறாங்க. அந்த வரேன்னு வாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து வேலையை பார்க்க போவோம் அப்படின்ட்டு அண்ணனும் தம்பியுமா காலையில் சாப்பிடாமலேயே வேலைக்கும் கிளம்பிட்டாங்க. ஏன் ரெண்டு பேரும் சாப்பிடாமலேயே கிளம்புறீங்க? அதுவும் எப்போவும் கிளம்புற நேரத்தை விட இன்னைக்கு ரொம்பவே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டிங்க போல இருக்கு. சாப்பிடுங்க வாங்க. நேற்றும் நைட்டெல்லாம் சாப்பிடவே இல்லை, நேற்றும் இரவெல்லாம் சாப்பிடவே இல்லை, இன்றைக்கும் சாப்பிடலைன்னா எப்படி? வாங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம். வேலையை நாங்கள் பார்க்கணும், நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போனாதான் எல்லா வேலையவும் முடிச்சுட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட முகத்தை சுழிக்காமல் கோபத்தை வெளியிலேயே காமிக்காமல் தேவும் அட்டோரியும் சிரிச்ச முகமாக சொல்லிட்டு, நாங்கள் போயிட்டு வரோம், நீங்களும் குழந்தைங்களும் சாப்பிட்டு பார்த்து பத்திரமா இருங்கன்ட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு வழியாக நடந்து படகு இருக்கிற இடத்துக்கும் வந்துட்டாங்க. படகையும் வேகமாக ஓட்டிட்டு போய் காட்டுக்கும் வந்துட்டாங்க. மரங்கள் எல்லாமே பச்சை பசுமையாக இருக்குது. இன்னைக்கு சரியான வேட்டை தான் போல இருக்குது அப்படின்ட்டு அண்ணனும் தம்பியும் அவ்வளோ பிரகாசமாக சிரிக்கிறாங்க. அதே நேரத்தில் சரியான ஒரு மின்னல் மின்னுது. மின்னல் மின்னுனது மட்டுமா, இடி இடிக்குது. மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேரும் மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு எங்கே போய் நிற்கிறதுனே தெரியல. ரெண்டு பேருமே ஓரமாக போய் நின்றுக்கிட்டாங்க. டேய், என்னடா இது, மழை விடுற மாதிரியே தெரியல. நம்ம என்னடானா இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கிறோம், அதான் இந்த மழையே வந்துருச்சு போல இருக்குது. என்ன பண்ணுறது? நாம் நிறையா சம்பாத்தியம் பண்ணி வீட்டுக்கு கொண்டுட்டு போகணும்னு பார்த்தா மழை நம்மளை விடவே விடாது போல இருக்குதே. என்ன பண்ணலாம்? சரிடா, முடிஞ்ச அளவுக்கு மரத்தை வெட்டு. நானும் இந்த பக்கம் உள்ள மூங்கில் மரங்களெல்லாம் வெட்டுறேன்டா. சீக்கிரம் சீக்கிரம், மழையில் நனைஞ்சினாலும் நம்ம மரங்களை வெட்டி தான் தீரணும் அப்படின்ட்டு அட்டோரியும் தேவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வெட்டி இருக்கிறாங்க.
அண்ணா என்னால் முடியலை, இதுக்கு மேலே என்னால் கொஞ்சம் கூட மரங்களை வெட்டவே முடியாது, ரொம்பவே பலவீனமாக இருக்கிறேன். மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால என்னோட கைகள் எல்லாமே ரொம்ப வலி எடுத்துருச்சு. மரத்துலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கிறதுனால மரங்களை வெட்டுறதுக்கு ரொம்பவே கடினமாக இருக்குது. வேண்டான்னா வேண்டாம், நாம் மரங்களை வெட்டின வரைக்கும் போதும், வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா சரிடா, வாடா போலாம் தேவ் அப்படிங்கிறாங்க அட்டோரி. அவங்களோட படகு எங்கன்னு பார்த்தா தானாகவே அவங்க படகு அந்த தண்ணியில் அடிச்சிட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. அண்ணா அண்ணா அங்கே பாருங்க, நம்மளோட படகு தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டுருக்குதே, இப்போ நாம் எப்படி வீட்டுக்கு போகிறது? இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணுமே, எப்படி முதல்ல போகிறது? படகு போகுதே போகுதே அப்படிங்கிறாங்க. சரி சரிடா விடு, கவலையை விடு, இது எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். சரி அங்கே பாரு, ஒரு குகை தெரியுதுல்ல, அங்கே போய் நாம் இப்போதைக்கு இருப்போம். அதுக்கப்புறம் மழை குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடலான்டா. இப்போதைக்கு நாம் இந்த மழையில் எவ்வளோதான் வேகமாக நடந்தாலும் நம்மளால் வீட்டுக்கு சீக்கிரமாக போய் சேரவே முடியாது. வா நாம் இந்த குகையிலேயே இருக்கலான்ட்டு அண்ணனும் தம்பியும் ஒரு குகைக்குள்ளே போய் நுழையிறாங்க. 2 பேருமே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மழை குறைஞ்ச மாதிரியே தெரியல. என்ன, நம்ம 2 பேரும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமா? வீட்டுக்கு எப்படி தான் போகிறது? ஏதோ விலங்குகள் குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம இந்த குகைக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோமே. விலங்குகள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நாம் எங்கே போகிறது? நம்மளை கடிச்சு சாப்பிட்ற போதுங்க, பயமாக இருக்குண்ணா, பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க தேவ். டேய் டேய், ஏன்டா நீ வேற, இருக்கிற மழையில் நானே இங்கே நடுங்கிட்டு இருக்கிறேன், நீ வேறடா தேவையில்லாமல் எதையாவது சொல்லிட்டு இருக்காத. அதோ அங்கே ஏதோ ஒரு பை தெரியுது பாரு, அதில் என்ன இருக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க. அண்ணா அண்ணா, நான் எதையும் தொடமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நீங்கள் வேற எதுனாலும் நீங்களே போய் எடுத்து பாருங்க அப்படிங்கிறாங்க. டே டே, அண்ணனுக்காக ஒரு நிமிஷம் எடுத்து கொடு அப்படிங்கிறாங்க. சரி இந்தாங்க பிடிங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறான். அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து அந்த பைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க. சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த பைக்குள்ளே இருக்குது. அடடா, என்னடா இது, எடுக்கிற பசியில் இருக்கிற மூங்கிலையாச்சும் எடுத்து கடிச்சு சாப்பிட்றலாங்கிற நிலமையில நான் இருக்கிறேன். அதில் பார்த்தா இங்கே சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் இருக்குதே, நாம் வேணும்னா ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்லாமாடா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்லாமேண்ணா, சாப்பிட்லாமே அப்படிங்கிறாங்க அவங்களோட தம்பியும். அட்டோரியும் தேவுமா சேர்ந்து அவங்க குளிர் காயறதுக்கு நெருப்பையும் பற்ற வச்சுட்டாங்களா. அதுக்கப்புறம் சமைக்கலான்ட்டு வெட்டி எடுத்துகிட்டு வந்த மூங்கில்களில் ஒரு மூங்கிலை எடுத்து அதை 2ஆக வெட்டி அதுக்குள்ளே கழுவின அரிசியை போட்டு அதுக்குள்ளே மசாலாக்கள், தண்ணீர், உப்பு, தக்காளி, வெங்காயம் கூட இருக்குது, அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக கறி இருந்தது, அந்த கறியவும் மூங்கிலுக்குள்ளே வச்சு மூடிட்டு விறகுகளை பற்ற வச்சு அடுப்பாக உருவாக்கியிருந்தாங்கல்ல, அதுக்குள்ளே செஞ்சு வச்ச மூங்கில் உணவுகளை வைக்கிறாங்க. ஒரு மணி நேரம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் மணமும் வெளியில் வீச தொடங்கிருச்சு. சரி இப்போ எடுக்கலான்ட்டு எடுக்கிறாங்க. அதையும் பிரித்து பார்க்குறாங்க. உணவு சூப்பராக வெந்திருந்திருந்தது. மூங்கிலுக்குள்ளேருந்து எடுக்கும் பொழுது மூங்கில் பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தது. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. மழையும் நின்றுச்சு. சரி நாம் வீட்டுக்கு போகலான்ட்டு 2 பேருமா சேர்ந்து வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அப்போது அன்னைக்கு இரவு அவங்க 2 பேர்த்துக்கும் தோணுனது, நாளைக்கு நம்ம மூங்கில் பிரியாணி கடையவே வைப்போம், அதில் நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும், காசு நிறையா சம்பாத்தியம் பண்ணலாம், வேலையும் நமக்கு சுலபமாக இருக்கும்ன்ட்டு முடிவெடுக்கிறாங்க. காலையில் 2 பேரும் அதையே பேசுகிறாங்க. அதே மாதிரி கடை வைக்கிறதுக்கான முடிவை பண்ணிட்டு ஒரு தள்ளு வண்டியை வாங்கிட்டு அதில் மூங்கில் பிரியாணியை அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து விற்பனை செய்ய தொடங்கிட்டாங்க. வியாபாரமும் அமோகமாக நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. மூங்கில் பிரியாணி அந்த ஊர்லேயே எங்கேயுமே கிடையாது. இவங்க மட்டும்தான் மூங்கில் பிரியாணியவே உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. மரம் வெட்டுற வேலைகளும் குறைஞ்சது, உடலும் வலிமையாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. முன்னாடி சம்பாத்தியம் பண்ணதை விட இப்போது அதிகமாகவே சம்பாத்தியம் பண்ணுறாங்க. அவங்களோட குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க.
இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆக்கக்கூடிய செயல்களில் நாம் ஈடுபடணும். அதுதான் நமக்கு நன்மையை தரும். இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.